அயலான் சென்றவரை இதுவரை வரவில்லையே. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றே புரியவில்லையே. ஆண்டவா, நான் காலமுள்ள என் கணவரை நினைத்து கொண்டிருக்கிறேன். அவர் வரமாட்டாரா? என் முகத்தை பார்க்க மாட்டார். அவருக்கு நான் வார்த்தை என்னால பேச முடியாதா? இறைவா, தளபதியாரே ரோஜா, நீங்க எதற்காக இங்க வர வேண்டும்? ரோஜா, தளபதியாரே, ஏதோ ஒரு பெண் அதுதான் நினைத்தேன். நீதான் என்று இப்பதான் தெரிந்து கொண்டேன். இருந்தாலும் இப்படி கரிடோஸ் இருக்கிறாயே, அதற்கு காரணம் தளபதியாரே உங்களுக்கு தெரியாதா? என்ன? என்னுடைய கணவர் அயலார் சென்றவர் இதுவரை வரவில்லை. என்னாச்சு ஏதாச்சும் ஒன்றே புரியவில்லை. அவர் நினைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்க தளபதியாரே. என்ன? உன்னுடைய கணவன் அயலார் சென்றவர் வரவில்லை, அதற்காக கருதுகிறாயா? ஆமா. ரோஜா, தளபதியாரே உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? சொல்லுங்க. உன்னுடைய கணவனும் அயலார் இருக்கின்றார். ஆமா. அவள் இனி வருவாரோ வரமாட்டாரோ? தளபதியாரே நீங்க என்ன சொல்லி எனக்கு ஒன்றே புரியவில்லை. விளக்கமாக சொல்லுங்க. ரோஜா, உன்னுடைய அழகுக்காக, உன்னுடைய முகத்திற்காக நான் ஒரு யோசனை சொல்கிறேன். அதன்படி கேட்டால் உனக்கு நல்லது. என்ன சொல்கிறாய்? நீங்க ஒரு யோசனை சொல்றீங்களா? அது என்னோட விளக்கமா சொல்லுங்க. அதுக்கு நான் நல்லதா கெட்டதா பார்த்து சொல்றேன். அப்படியா? ஆமா. ரோஜா, உன்னுடைய கணவன் இருந்து உனக்கு என்னென்ன செய்வானோ, என்னென்ன சாதிப்பானோ, அத்தனையும் நான் உனக்கு செய்கிறேன். என்ன ஏற்றுக்கொள்ளே? நீங்க சொல்ல வார்த்தை எனக்கு ஒன்றே புரியவில்லையே. புரியவில்லையா? ஆமா. ரோஜா, என்னை கட்டி அணைத்து அத்தான்னு சொல்லி ஆசை வார்த்தை பேசி மார்போடு மார்பு சாய்த்து ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டால் நீயும் நானும் இந்நாட்டில் சுகமாக இருக்கலாம். என்ன சொல்ற பாவி, உனக்கு கொச்சுன்னு அருவுக்கு அறிவில்லையா? என்னுடைய அரசாங்கத்தில் என்னுடைய அரண்மனையில் நீ வேலைக்காரனா இருக்கிற. அப்படி இருக்கும் போது உன்னை நான் கட்டி பிடிச்சு முத்தம் தர வேண்டுமா? உன் மாறுபோடு நான் சாய வேண்டுமா? அட பாவி, எல்லா பெண்ணும் ஒரே பெண்ணை நினைக்க கூடாதுடா. நான் கணவனே கண்கண்ட தெய்வம் நினைக்கின்றேன். அப்படி இருக்கும்போது கல்யாண கணவன் நினைத்துக் கொண்டு என் கணவர் அயலார் சென்றவர் எந்தாவது ஒரு நேரத்தில் என்னை தேடி வருவாரு. அது வரையும் காத்து கொண்டிருப்பேன். ஏழை என்றாலும் பணக்காரன் என்றாலும் அனைவருக்கும் காதல் ஒன்றுதான். ஆனால் நான் உண்மையை கொண்ட காதல் இப்ப நினைக்கிறாயா? இல்லை. என்று உன்னை மணவரையில் மணக்கோலத்தில் பார்த்தேனோ அன்று முதல் உன் மீது எனக்கு காதல். எப்படியாவது நேரம் கிடைக்கும் சமயத்தில் சொல்லலாம் சொல்லலாம் என்று ஆசை. என்னை வெறுத்து விடாத ரோஜா, ஒரே ஒரு முத்தண்டி. அட பாவி, எப்போது மனமேனில பார்த்தாயோ அப்போது உன் மீது ஆசை வைத்து விட்டு உன் மீது நினைவாக கொடுக்குன்னு சொல்றீங்க. இது முறைதானா? நான் அடுத்தும் மனைவிடா ரோஜா. உன்னை கட்டிப்பிட்டு நான் முத்து தர வேண்டுமா? அடுத்தவர் மனைவிதான். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது பாவம், நீ சின்ன பொண்ணு. இருக்கிறாங்களே பெரியவர்கள், இவனை கேட்டுப்பா. மாற்றான் தோட்டத்து மல்லிகை தான் மணக்கும். இதை நான் சொல்லவில்லை, எனக்கு அறிந்த பெரியோர்கள் சொன்னது. அப்படியா? நான் உன் மீது கொண்ட ஆசை பாவி, ஒரு பெண்ணை பொறுத்தாலும் தாயாக தங்கையாக நினைக்க வேண்டும். அதை விட்டு விட்டு தாரமா நினைக்க முறைதானா? உண்மைதாண்டி. பாக்குற பொண்ணெல்லாம் தாயாவும் தங்கசா நினைச்சு போட்டா எனக்குன்னு பலம் யாரு வருவாங்க? ஐயா, நீ பிறந்த உடனே உனக்காக ஒரு பெண்ணை பிறந்திருக்கோம். அந்த பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு கொண்டு நீ கேட்கற முத்த அந்த பெண்ணு தாராளமா தருவா. நல்லா சொன்னடி. நெத்தில அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை சொன்னேன். சந்தோஷமா தான் இருக்கு. ரோஜா, எனக்காக ஒரு பெண் பிறந்திருக்கின்றாள். ஏன் அது நீயே இருக்க கூடாதா? அது நானா இருக்க முடியாது. நான் ஏற்கனவே திருமணம் ஆனவளே. ரோஜா, வேண்டாம். நான் உன் மீது கொண்ட ஆசை ஒரே ஒரு முத்தம் தர முடியாதுடா. முடியாதா? முடியாது. ரோஜா, கண்கள் இரண்டு தேடும் உன்னை கட்டி பிடிச்ச முத்த தர முடியாதுடா. இதே ஊர்ல இதே நாடில நான் செத்தாலும் என்ன தூக்கி பொதிச்சாலும் உன்னை கட்டி பிடிச்ச முத்த தர முடியாதுடா. அடி பாவி, உன்ன மாதிரி பொண்ணு இருக்கிறதுனால நாடு குட்டிசாரா போயிடுது. செத்தாலும் செத்துருவானா, ஒரு முத்தத்தை தர மாட்டானா? ஏண்டி மண்ணு துண்டு உடம்பு தானே இது? மனுஷன் நான் கூட செத்தா பாப்பாரு. அட பாவி, அவ எல்லா பெண்ணும் தவற நினைக்க கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தியா வாழறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் என் கணவரை நினைத்துக் கொண்டிருக்கேன். அவர் இருக்கும்போது அவருக்கு நான் துரோகம் செய்ய வேண்டுமா? நடக்காதுடா. உன் கணவனுக்கு துரோகம் செய்ய தேவையில்ல. நீ ஒருவனுக்கு ஒருத்தியாவே இருந்துக்கோ.
நான் என்ன உனக்கு காலமுறை கஞ்சி ஊத்த நான் சொல்றேன். ஒரே ஒரு முத்த ஊத்து நீ பாட்டு போய் நான் பாட்டு போறேன். அது முடியாதுடா. முடியாதா? முடியாது. கல்யாண பொங்கலாடும் தோரணமா வேண்டாம் பிடிவாதம். ஒரே ஒரு முத்தத்தை கொண்டு விட்டா நாம் 2 பேரும் சந்தோஷமா சொல்றாரு. அட பாவி, உனக்கு எத்தனை வாட்டி சொல்வது, என்னுடைய நாட்டு தளபதி சொன்னாலும் உனக்கு மரியாதை கொடுத்து, இன்று முதல் உனக்கு மரியாதை கிடையாது. இதை எடுத்து விட்டு போடா. ஏண்டி உங்ககிட்ட நான் மரியாதை எதிர்பார்த்தா வந்துருக்கிறேன். ஒரே ஒரு முத்தண்டி தர முடியாதுடா. ஓஜா உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? இந்த தமிழ்நாட்டுல வந்து ஒரே ஒரு உண்மை இருக்கு, என்ன தெரியுமா? ஆம்பளைங்க பேசிய பொம்பளை கேட்டா தான் நடக்க முடியும். இன்னைக்கு வாழ்க்கை அப்படிதான் நடக்குது. ஆம்பளை பேச யாரு கேட்கணும்? பொம்பளை கேட்கணும். அப்ப நான் யாரு? நீ ஆம்பளை. அப்ப நீ பொம்பளை. அப்ப நான் சொல்றது கேட்கணும். யாரு நீ சொல்வதா? நீ சொல்வது நான் எதுக்காக கேட்க வேண்டும்? என்னுடைய அரசாங்கத்தில் வேலை செய்ய தளபதி யாரு நீ? அப்படி இருக்கும்போது நீ சொல்வது நான் கேட்பதா? அது ஒரு காலம் நடக்காது, முடியாது. ஏண்டியா இப்பதான் நான் ஆம்பளை நீ பொம்பளைன்னு நான் சொல்றது கேட்க கூடாதுன்னு சொல்றேன். ஏண்டியா அது தொட்டு தாலிட்டு கணவர் சொன்னாக்கா அந்த வார்த்தையை கேட்கலாம். நீ சொல்வதை நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எது அந்த தாம்பு எனக்கு? ஆமா, நான் உனக்கு கட்டுறவா? எனக்கு வேண்டாம். வேணாமா? நான் அப்படி ஒரு பெண்ணு கிடையாது. என் தாய் என்ன அப்படி வளர்க்கவில்லை. எங்க தாயெல்லாம் மொத்த பேருக்கெல்லாம் முத்து முத்து வளர்த்தாங்க. அப்படிதான் வளர்த்து வச்சிருக்கேன். நான் சொல்வதை கேட்டு நடந்துவிட்டால் இந்த நாட்டில் நீ நானும் சுகமா இருக்கலாம். என்ன சொல்ற? முடியாது. ரோஜா பொண்ணா பிறந்தா வேணா என்னை விட்டு விடுற பாவி. என்ன தொட்ட நீ அப்போது கெட்டடா. வேணா என்னை விட்டு விடு. ஆமா, என்ன மாட்ட சொன்ன மற மாட்டியா? ஆமா, அடி பாவி, எத்தனையோ பேர் உலக போன முத்தம் முத்துறேன். இது வரைக்கும் மரம் பண்ணு சொல்லியா? திடீர்னு என்ன வந்து மரம் பண்ண சொல்லிட்டேன். மரம் பண்ண வருது. ஆமா, அதனால தான் சொன்னா புரியாது. அப்படியா? ஆமா, எனக்கு புரியல. நீ புரிஞ்சில்ல? ஒரு முத்தம் கூட முடியாது. ஏய் ரோஜா, சிறிய பெண்ணோட பாராமலி உன்னை எப்படி நான் வாக்க வேண்டும் அப்படி கேட்டு விட்டேன். ஆனால் நீயோ முத்த கொடுக்க மறுத்து விட்டாய். இப்போ ஒரு உண்மை சொல்லட்டுமா ரோஜா? சொல்லுங்க. உன்னுடைய காதல், உன்னுடைய முத்தம் எனக்கு தேவையே கிடையாது. இந்த நாட்டை அடைய வேண்டும் திட்டம் திட்டினேன். உங்கள் குடும்பத்தை கருவறுத்தி அதற்கு முதல் வழி உன்னுடைய கணவன் ராஜா ஓடி வந்தான். உன்னுடைய மைத்துனன் ஜீவா நாடு கடத்தி விட்டேன். அது மட்டுமா, ஓடினால் உன்னுடைய தங்கை ராணி என்னுடைய மனைவி மீன்வெளியா நாடு கடத்தப்பட்டார். இந்த நாட்டில் இருப்பது நீ ஒருவள் தான். என்ன ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நம்ம 2 பேரும் சந்தோஷம். பாவி, நீ நன்றி கட்ட வேண்டாம். ஆமாண்டியா, என் கணவரை என் மைத்தனை இருவரும் தாய் முகத்தை பார்க்க நீ வளர்த்துன்னு சொன்னதுனாலே உன்னையே நம்பி இருந்தாங்க. இருந்தாலும் என் கணவரை நாடு கடத்து விட்டு, என்னுடைய மைத்தனை நாடு கடத்து விட்டு, என் உடனே தங்கச்சி நாடு கடத்து விட்டு சொல்லியாட பாவி. என் கணவர் என் மைத்தனை உனக்கு எழுத்து கொடுத்துருப்பாங்க அப்போது. ஆனா இருவரும் போய் சமத்து நாட்டை விட்டு விரட்டி விட்டுன்னு சொல்றது முறைதானா? நான் தான் நன்றி கட்டுவனா? ஆமாண்டா. நீங்க நன்றியா இருக்கிறவங்களா? நாங்க நன்றியா. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? முதல்ல உன்னுடைய தாய். அன்றொரு நாள் அனைவரும் கூடி இருக்கும் மணவரையில் உன்னுடைய தாய் என்னை பத்தி என்ன சொன்னா தெரியுமா? செருப்புக்கு சமம் என்றும் இரு ஜாதிக்கு பிரதமர் விரிவாக பேசிவிட்டார் உங்களுடைய தாய் மரகதவள்ளி. அன்று நினைத்து உங்கள் குடும்பத்தின் நாட்டில் வாழவிடக் கூடாது என்று இப்பவும் சொல்றேன். ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்துட்டா நம்ம 2 பேரும் சந்தோஷம். என்ன சொல்றேன்? அது ஒரு காலம் நடக்காதுடா. இந்த நாட்டில் இந்த உடல் விட்டு பிரிந்தாலும் சரி, உன்னை கட்டி பிடிச்ச முத்த தர முடியாதுடா. அடி பாவி, தர முடியாது. தர முடியாது. ஆனவ காரியம் தன்மையே
நான் தனிமையில் வாடி தவிக்கின்றேன் ஏனோ மனமே நான் தனிமையில் வாடி தவிக்கின்றேன் ஏனோ மனமே அடிக்காரிங்க அங்க இந்த பக்கம் மூஞ்சிக்கிட்டு வந்துச்சாச்சு ஒரு கை ஒரு என்னுடைய தாய் ஒரு வார்த்தை சொன்னதுனால எங்கள் குடும்பத்தையே கருவறுத்து விட்டாடா பாவி. பேசாத. ஆமா இங்க வாடி வாடிங்க. கயத்துல இருக்கிற நகை காதல இருக்கிற நகை மொத்தம் குத்துட்ட சந்தோஷம். ஆனா தலையில பூ வச்சு வேற வந்து பாப்பாரு. அடா பாவி, என் கணவர் உயிரோடு இருக்காரு. இப்ப நாட்டை விட்டு விரட்ட இருக்கலாம். கணவர் உயிரா இருக்கும் போது ஒரு பெண்ணுக்கு வந்து அழகு என்ன தெரியுமா? பூ தான் அழகுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு அழகு கேக்குதா? என்னுடைய கணவர் உயிரா இருக்க பொட்டு பூ இருந்தா தான் நல்லது. பூவை எடுக்க முடியுமா? முடியாதா? என்னால எடுக்க முடியாது. அடி பாவி, அது இருக்க வேண்டியதே கிடையாது. இருக்க மாட்டாதே, முடியாது. உன்னை கட்டி வச்சு முத்த தர முடியாதுடா. ஏய் ரோஜா, உன்னுடைய முத்த எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு தேவை சத்தியம் நாடு. இந்த நாட்டை நான் ஆள வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் இந்த நாட்டில் நீ மகாராணி, இனி முதல் கொண்டு நீ ஒரு கிழிஞ்ச கோணி. அதனால இந்த நாட்டை உன்னை எங்கேயுமே பார்க்க கூடாது. அப்படி பார்த்தேன் என்றால் அதே இடத்தில் வைத்து உன்னை குழி தோண்டி புதைச்சிருவேன். போடி போடி. ஐயோ